அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். ஆரோக்கியம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் இந்த இனிமையான மாலை பொழுதிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம் சமூகத்திலே பல்வேறுபட்ட மனிதர்களை தினம்தோறும் முகம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். அதில் ஒரு பகுதியினர் ஏதாவது ஒரு மருத்துவ ரீதியிலான பிரச்சனைக்கோ நோய் நொடிக்கோ முகம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த பகுதியினருக்கே அந்த நோய் நொடி பற்றிய முழுமையான விபரம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. என்ற காரணத்தினால்தான் நமது ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் வாரம் தோறும் ஒவ்வொரு மருத்துவ ரீதியிலான பிரச்சனைகள் நோய் நொடிகள் பற்றி அந்தந்த துறையிலே சிறந்து விளங்கக்கூடிய வைத்திய நிபுணர்களின் மூலம் கேட்டு பல கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு கொண்டு வருகிறோம். நாங்கள் கலந்துரையாடும் இந்த ஒவ்வொரு விடயங்களும் நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள விடயமாகவும் விழிப்புணர்வாகவும் அமையும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய மது நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கிறோம். இன்றைய மது நிகழ்ச்சியிலும் கூட நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி கலந்துரையாட காத்திருக்கிறோம். கண்களில் ஏற்படக்கூடிய பல்வேறுபட்ட நோய் நொடிகளை பற்றித்தான் நாங்கள் இன்று கலந்துரையாட காத்திருக்கிறோம். குழந்தைகளாக இருந்தாலும் சரி, சிறுவர்களாக இருந்தாலும் சரி, வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த கண்களில் அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும். ஒரு சில சமயங்களில் இது ஒரு சாதாரண காரணங்களால் ஏற்பட்டிருந்தாலும் கூட பல சமயங்களில் ஒரு ஆபத்தான நோய் காரணமாக பார்வையை முற்றாக இழக்கக்கூடிய சந்தர்ப்பமும் நேரிடும். எனவே எந்த மாதிரியான நோய் நொடிகளை அடிக்கடி ஒரு வைத்தியரிடம் காட்ட வேண்டும், அதற்கான சிகிச்சை முறைகள் என்னவாக இருக்கின்றன, அதிலிருந்து நாம் நம்மை எவ்வாறு பாதுகாத்து கொள்ள முடியும், இந்த மாதிரியான பல கேள்விகள் சந்தேகங்கள் நம்ம எல்லோரது மனதிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த கேள்விகள் சந்தேகங்கள் அனைத்திற்கும் விடையளித்து நம் அனைவருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இன்று நம்மோடு ஒரு வைத்திய நிபுணர் கலந்து கொண்டு இருக்கிறார். அவர்தான் கல்முனை அஷ்ரஃப் ஞாபகார்த்த வைத்தியசாலையின் கண் வைத்தியரான டாக்டர் எம்எம்எல் அமீன் ரிஷாத் அவர்கள். வணக்கம் டாக்டர். டாக்டர், கண் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு வயதினருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்கிறது. ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலே பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, சற்று கவனம் அதிகமாக இருப்பார்கள். அதிலும் கை குழந்தைகள் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிக அக்கறை இருப்பார்கள். இந்த கை குழந்தைகள், அதுவும் ஓரிரு மாத குழந்தைகளுக்கு ஒரு சில குழந்தைகளுக்கு அடிக்கடி கண்ணில் நீர் வலியும் பிரச்சனை இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் இந்த பீழை ஒட்டிக்கொள்ளும் பிரச்சனையும் இருக்கும். இந்த மாதிரியான விடயங்கள் ரொம்பவே அக்கறை எடுக்க வேண்டுமா, என்ன மாதிரியான விடயங்களில் ஈடுபட வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். இது ஒரு சிறந்த ஒரு கேள்வி. என்னன்னு சொன்னால், அநேகமான சிறுவர்கள் சொல்வது குழந்தைகள், சாதாரணமாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தபோது ஓரிரு மாத குழந்தைகளில் அடிக்கடி கண்ணீர் இது ஒரு தாய் தந்தையருக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டு அடிக்கடி கண் வைத்தியர்களை நாடுவார்கள். ஏனென்று சொன்னால், விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதாவது குழந்தை பிறந்து ஒவ்வொரு பகுதிகளும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வளர்ச்சி அடைந்து கொண்டு வரும். அதே போல தான் கண்ணிலும் இந்த கண்ணை தொடர்ச்சியாக அந்த கண்ணீர் உற்பத்தி செய்திருந்து அந்த கண்ணீர் வழிந்தோடுகின்ற, அதனை தொடர்ந்து அதுக்காக கண் வெளியேற்றப்படுகின்ற நேசல், அதாவது நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஒருவர் அழுகின்ற பொழுது அவர் மூக்கினால் கூட அந்த தண்ணீர் வழியும் கண்ணீர். ஆகவே அந்த கண்ணுக்கும் மூக்குக்கும் இடையில் ஒரு தொடர்பாடல் இருக்கின்றது. அதை நாங்கள் நேசோ லெக்ரிமல் டக்ட் என்று சொல்வோம். இது என்ன செய்யும் சொன்னால், குழந்தை பிறந்ததிலிருந்து ஒரு சிலருக்கு ஒரு 2 கிழமைகளில் 1 கிழமைகளில் திறந்துவிடும். ஆனால் சிலருக்கு இது திறப்பதற்கான காலங்கள் எடுக்கும். காலங்களுக்கு சொன்னால் அந்த நேசோ லெக்ரிமல் டக்ட் திறப்பதற்கு காலம் செல்லும். அந்த காலம் செல்கின்ற பொழுதுதான் இது அடைப்படைந்து அந்த கண்ணீர் உள்ளே செல்லாமல் வெளியே வரும். அதை கண்ணீர் அடிக்கடி கண்ணீர் வடிகின்றதுன்னு சொல்வார்கள். அது நேசோ லெக்ரிமல் டக்ட் ஒப்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்வார்கள். இது ஒரு மிகவும் இலகுவான ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பான பிரச்சனை அல்ல. இதை இலகுவான முறையில் தீர்த்து கொள்ளலாம். ஏனென்று சொன்னால், இது சில நேரங்களில் அந்த கண்ணீர் நின்று நீண்ட நாட்கள் செல்கின்ற பொழுது சில நேரங்களில் அதில் இன்ஃபெக்ஷனாக தொட்டி அந்த பீழை கண் ஒட்டிக்கொள்கின்ற தன்மை ஏற்படும். ஆகவே இதுக்காக இலகுவான முறையில் மசாஜிங், ஆரம்பத்திலேயே இது ஒரு அந்த கண்ணையும் அந்த மூக்கையும் அண்மித்து அந்த கோணரில் ஒரு தனது சிறு விரலால் ஒரு சிறு அமுக்கம் ஏற்படுத்தப்பட்டு கண்ணை சுற்றி செய்கின்ற பொழுது அந்த பின்னர் அதை நீவி விட வேண்டும். அப்படி நீவி விடுகின்ற பொழுது அந்த பிளாக்கானது அகற்றப்படும். அந்த பிளாக் திறக்கப்பட்டு அந்த கனலானது திறக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அதனை தொடர்ந்து சில நேரங்களில் இவர்களுக்கு அந்த நீங்கள் குறிப்பிட்டது போன்று கண் ஒட்டி கொண்டோ அந்த பீழை இருக்கின்ற பொழுது அந்த வார சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு ஏதாவது கண் சொட்டு மருந்துகள் வழங்கப்பட வேண்டும். அதுக்காக நவீன இந்த இன்ஃபெக்ஷனையும் கட்டுப்படுத்தக்கூடிய அதே நேரம் கெமிக்கல்கள் அல்லாத மருந்துகள் இருக்கின்றன. அவற்றையும் விடுவதோடு இந்த மசாஜிங்கையும் தொடர்ச்சியாக ஒழுங்காக செய்து வருகின்ற போது, மசாஜிங் செய்வதற்கு முதல் பெற்றோர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் தனது கைகளை. என்னென்னு சொன்னால், சில நேரம் உங்கள் கைகளில் இருக்கின்ற அந்த கிருமிகள் கூட தொற்றி வேறு பிரச்சனையை ஏற்படுத்தாம். கைகளை நன்றாக கழுவிக்கொண்டு ஒரு மெல்லிய ஒரு அமுக்கத்தை
ஏற்படுத்தி இந்த பகுதியில் இவ்வாறாக சுற்றி வருகின்ற பொழுது அதை இலகுவான முறையில் தீர்த்து கொள்ளலாம். இந்த பிரச்சனை நேசோலாக்ரிமல் டக்ட் இவ்வாறு ஓரிரு மாதங்களில் அநேகமாக அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. அவ்வாறு இல்லாமல் மிக நீண்ட காலமாக இவ்வாறான சிகிச்சைகள் அளித்தும் இது குணப்படையாமல் இருக்கின்ற பொழுது, குணமடையாமல் இருந்து தொடர்ச்சியாக இருந்தால் இதை கட்டாயமாக வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டும். இது லாக்ரிமல் டக்ட் ஒப்ஸ்ட்ரக்ஷனா என்று அதுக்காக ப்ரோபிங், ஏனென்றால் பெரியவர்கள் என்று சொன்னால் இந்த ப்ரோபிங்கை இலகுவாக மயக்காமல் செய்யலாம். ஆனால் சிறு பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு மயக்கி ஒரு வருடங்களை தாண்டுகின்ற பொழுது இருக்குமானால், ஒரு வருடங்கள் அதை விட தாண்டி இது லாக்ரிமல் டக்டாக இருக்கிறது சொன்னால் அதுக்கான ப்ரோபிங்கள் செய்யப்பட்டு தேவை ஏற்படும் பொழுது தான் செய்யப்படுமே தவிர, ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 90%, 90-95% இந்த இவ்வாறான பிரச்சனை உள்ளவர்களுக்கு இலகுவான முறையில் இந்த மருத்துவ ரீதியாக இவ்வாறான பழைய அந்த சர்ஜிக்கல் நிலைக்கு செல்லாமலேயே தீர்வு பெறக்கூடியதாக இருக்கும். ஆக இதை பற்றி பெற்றோர்கள் மிகவும் அலட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதனை உங்களை சந்திக்கின்ற வைத்தியர்கள் சொல்லித் தருவார்கள், உங்கள் ஃபேமிலி டாக்டர்ஸ்கள் கூட சொல்லித் தரலாம். அதே நேரம் குடும்ப அதாவது மிட்வைஃப்ஸ் இருக்கிற இவர்கள் கூட அதை எவ்வாறு அந்த மசாஜிங் செய்ய வேண்டும் என்று இலகுவான முறையில் செய்யலாம். அதுக்கும் கட்டுப்படாத ஒரு வருடங்கள் தாண்டுகின்ற பொழுதுதான் நீங்கள் அதுக்கான மேற்கொண்டிய ஒரு மிகவும் ஒரு ஏனைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும். பொதுவாக டாக்டர் ஒரு சில பெரியவர்களுக்காக இருக்கலாம், அவர்களுக்கு வந்து இந்த கண் சொட்டு மருந்து வந்து வைத்தியர்களால் வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அவர்கள் பார்த்தீர்கள்னா வந்து நிறைய பேர் சொல்கிறத கேட்டாலும் சரி, இல்லை அவர்களை வந்து யோசித்து கொண்டோ சரி, இந்த கண் சொட்டு மருந்தை வந்து விடுவதற்கு வந்து ரொம்பவே தயங்குவார்கள், சிலர் வந்து பாவிக்கவே மாட்டார்கள். எனவே இந்த மாதிரி இருக்கும் நபர்களுக்கு வந்து நீங்கள் கூறக்கூடிய அறிவுரை என்ன? இரண்டு சொன்னால் கண் சொட்டு மருந்து இன்னொரு கேள்வியை நான் அதில் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால், சிலர் இரவில் விட மாட்டார்கள். அப்போ இரவில் சொல்வார்கள், இரவில் கண் சொட்டு மருந்து விட வேண்டுமா என்று கேட்பார்கள். இவ்வாறு கண் சொட்டு மருந்துகள் விடுகின்ற பொழுதுதான் என்னென்னு சொன்னால் இப்போது சகல வசதிகளையும் கொண்ட நவீன கண் சொட்டு மருந்துகள் வந்திருக்கின்றன. சில நேரங்களில் சில கண் சொட்டு மருந்துகள் நீங்கள் வாழ்க்கை பூராகவும், அதாவது ஏனைய நீங்கள் நீரிழிவு நோய், அடுத்த உயர் குருதி அமுக்கம் போன்றவற்றுக்கு கண் சொட்டு என்பவற்றுக்கு நீங்கள் மருந்தெடுப்பது போன்று கண் சொட்டு மருந்துகளையும் தொடர்ச்சியாக கண் சொட்டு மருந்து வாழ்க்கை பூராகவும் கண் சொட்டு மருந்துகள் போட வேண்டிய நிலைகள் இருக்கிறது. சில நேரம் குளோக்கோமா, இந்த கண்ணில் அதற்கான அந்த கண் சொட்டு மருந்துகள் நீங்கள் தொடர்ச்சியாக வாழ்க்கை பூராகவும் நீங்கள் மரணிக்கும் வரை போட வேண்டும். ஏனென்றால் அவ்வாறு இல்லாவிட்டால் கண்ணில் அமுக்கம் ஏற்பட்டு உங்கள் பார்வை இழக்க வேண்டியிருக்கும். ஆகவே இந்த கண் சொட்டு மருந்துகளை ஒழுங்கான முறையில் விட வேண்டும். ஏன்னு சொன்னால் அதை உரிய முறையில் சில நேரங்களில் சில சொட்டு மருந்துகளை அந்த உங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த தாக்கத்தை பொறுத்து அடிக்கடி விட சொல்வார்கள். அடிக்கடி விட கண்டு சொல்லும் போது சில நேரங்களில் 2 மணித்தியாலங்கள் ஒரு கோடி விட சொல்வார்கள், அல்லது 4 மணித்தியாலங்கள். அவ்வாறு சொல்கின்ற போது உரிய முறையில் அதாவது இமையை கீழாக்கி ஒரு பேக் போன்று நீங்கள் அதை ஏற்படுத்தி அதில் ஒரு சொட்டு மருந்தை விட்டுவிட்டு கண்ணை ஒரு நிமிடங்கள் மூடிக்கொண்டிருந்தால் போதும். சில நேரங்களில் என்னென்னு சொன்னால், நீங்கள் ஆரம்பத்தில் இந்த கேள்வியை நான் குறிப்பிட்டோம், அந்த கண்ணீருடன் சேர்ந்து அது மூக்கில் வந்து தொண்டைக்குள் வரும் என்று சொல்லி, அவ்வாறு விழுகின்ற பொழுது சில குளுக்கோமாவுடைய மருந்துகள் டக்குன்னு போகவிடும் என்றதனால் ஒரு ப்ரெஷரை அந்த மூக்கும் தொண்டு அவையில் ஒரு நிமிடங்கள் ப்ரெஷர் பண்ணிக்கொண்டு அப்போதுதான் அது அகத்துறிஞ்சதுக்கு இலகுவாக இருக்கும். ஆகவே அவ்வாறு நடவடிக்கைகளை அந்த கண் சொட்டு மருந்துகள் விடுகின்ற பொழுது சில நேரங்களில் சிலருக்கு இந்த கண்ணில் காயங்கள் அல்லது கண்ணில் அல்சர் என்று சொல்வார், கண் சிரங்கள், அவ்வாறானவர்களுக்கு மிக தீவிரமாக சிகிச்சை அளிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு ஒவ்வொரு மணித்தியாலங்களுக்கும், சில நேரங்களில் ஒவ்வொரு 2 மணித்தியாலங்களுக்கும் விட வேண்டும். சில நேரங்களில் 1க்கு மேற்பட்ட மருந்துகளை கூட, கண் சொட்டு மருந்துகளை கூட விட வேண்டிய நிலை ஏற்படும். அவ்வாறாக விடுகின்ற போது ஒரு மருந்துக்கும் 2 மருந்துகளுக்கும் இடையில் சில கேப்ஸ்க்கு விட வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு மருந்தை விட்டு ஒரு 10 நிமிடங்களின் பின் தான் மற்ற மருந்து விடும். எல்லாம் ஒரே நேரத்தில் விட வேண்டுமா இருந்தால் அதிலும் இன்னொரு விஷயம் என்று சொன்னால், சொட்டு மருந்துகளும் விட வேண்டியிருக்கும், சிலது ஒயின்மெண்ட்கள் விட வேண்டியிருக்கும். ஆகவே சொட்டு மருந்தை தான் ஆரம்பத்தில் விட்டு அதன் பின்னர் தான் ஒயின்மெண்ட்டை விட வேண்டும். இவ்வாறு சில நேரங்களில் அதிலும் மிக முக்கியமாக கேட்ராக்ட் சர்ஜரிகள், அதாவது கண் வெளியே அகற்றப்பட்ட கேட்ராக்ட் சர்ஜரிகள் செய்தப்பட்டவர்களுக்கு ஓரிரு மருந்துகள் வழங்கப்படும். அவற்றையும் இதேபடி தான் சில நேரங்களில் 2 மணித்தியாலம், சில நேரங்களில் ஒன்று தூங்கியதன் பின்னர் நீங்கள் எழும்பி விட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு சாதனமாக ஒரு 10 மணி 11 மணி இரவு கடைசியாக தூங்குகிற நேரத்துக்கு விட்டு நீங்கள் எழும்புகிற டைம்லேருந்து நீங்கள் கண் சொட்டு மருந்துகளை விட்டு கொண்டு வரலாம். ஆகவே இந்த சொட்டு மருந்து விடுங்கிறது உரிய முறையில் விட வேண்டும். அதே நேரம் இன்னொரு விடயத்தை நான் இதில் கொஞ்சம் வலியுறுத்தி கூட வேண்டும். சில நேரங்களில் சில கண் நோய்களுக்காக ஐஸ், கண் வருத்தம் என்று கொடுப்போம், அதற்காக கண் மருந்தை சில நேரம் சென்ற வருடம் எடுத்திருப்பார்கள். அந்த மருந்தை திருப்பி ஒரு கண் வருத்தம் வருகின்ற போது இது சென்ற வருடம் எடுத்த மருந்து என்று போடுவார்கள். அது மிகவும் தவறானது. என்று சொன்னால் அவ்வாறு விட்டு வருகின்ற பொழுது அது பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆகவே அந்த மருந்து எடுக்கப்பட்டு சாதாரணமாக
தொடர்ச்சியாக பாவித்து கொண்டு வருகின்ற பொழுது தொடர்ந்து பாவிக்கலாம், அல்லது ஓரிரு மாதங்களுக்கு தான் அதை பாவிக்க வேண்டும். அதை நீங்கள் கொண்டு ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் அந்த ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கூலான இருட்டான பிரதத்தில் வைத்துக்கலாம். சில மருந்துகள், சில குளுக்கோமா மருந்துகள் இருக்கிறது, அவற்றை கட்டாயம் ரெஃப்ரிஜிரேட் பண்ண வேண்டும். அவ்வாறான மருந்துகளை தான் ரெஃப்ரிஜிரேட் பண்ண வேண்டும். ஏனைய சாதாரண மருந்துகளை ஒரு வெயில் படாத மிக வெப்பம் இல்லாத ஒரு இடத்தில் பாதுகாத்து. ஆகவே இந்த கண் சொட்டு மருந்துகளை உரிய முறையில் நீங்களும் கவனம் எடுத்து பாவிக்க வேண்டும். அநேகமாக ஒரு துளி விட்டால் காணும். அதே நேரம் உரிய முறையில் ஒருவரின் உதவியுடன் விட்டு வந்தால் அந்த நோய்க்கான அந்த கண் நோய்க்கான பலனை இலகுவான முறையில் மிகவும் சிறந்த முறையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பொதுவாக டாக்டர் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நவீனமயமான காலத்தில் வந்து எல்லாமே கணினிமயமாக்கப்பட்டிருக்கிறது. கணினி பாவனை என்பது கூட எல்லா இடத்துலையும் அதிகரித்திருக்கிறது. வேலைத்தலங்கள் எடுத்துக்கொண்டால் கூட கணினி பாவனை இல்லாத ஒரு வேலைத்தலங்களை வந்து காண்பது ரொம்பவே அரிது. சிறுவர்கள் மத்தியிலும் கூட, பாடசாலை செல்லும் நபர்களாக இருக்கலாம், சிறுவர்களும் அதாவது சின்ன குழந்தைகளும் கூட இந்த கணினி பாவனை வந்து அதிகமாக அதிகரித்து கொண்டிருக்கிறது. இந்த கணினி பாவனையை வந்து அதிகமாக பயன்படுத்தும் நபர்களுக்கு வந்து கண்களில் வந்து ஏதேனும் பிரச்சனைகள் வந்து ஏற்படுமா? நிச்சயமாக நீங்கள் சரியாக குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த அதிகமாக என்று சொல்லி இப்போ கணனி இல்லாமல் இப்போது தனது வாழ்க்கையே இல்லை என்ற நிலைக்கு மாறிவிட்டது என்று சொன்னால், கணனியுடன் கிட்டத்தட்ட மக்கள் பின்னி பிணைந்து விட்டார்கள். சகல நடவடிக்கைகளும் எந்த நடவடிக்கை எடுத்துக்கொண்டாலும் கணனி, அதே நேரம் கம்ப்யூட்டர்ஸ், அதே நேரம் இந்த லேப்டாப் போன்ற, அதாவது பல்வேறு ஃபோன், இவ்வாறு பல்வேறு பின்னி பிணைந்த காரணமாக கணனி இல்லாமலேயே எந்த வேலைகளும் செய்ய முடியாத நிலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றோம். இதில் முக்கியமான கருத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த கணனினாலேயோ அல்லது இதனால் எந்த கதிர்வீச்சு தாக்கங்களும் கண்ணுக்கு ஏற்படுவதில்லை. அதாவது இதிலிருந்து தீய சக்தியான கதிர்களோ கண்ணை பாதிக்கக்கூடிய கதிர்களோ வருவதில்லை என்றால் அவ்வளவு அந்த முறையை ஆனால் இதில் எப்போது எந்த பிரச்சனை எங்கிருந்து வருது என்று சொன்னால், இதை முறையற்ற முறையில், அதாவது ஒழுங்கான முறையில் பாவிக்க வேண்டிய முறையில் பாவிக்காத அந்த முறையற்ற, நீங்கள் குறிப்பிட்டவர்கள் அதிகமான ஓவர் யூஸ், இது ஒரு காரணம். அதிகமான முறையில் பாவிப்பதன் காரணமாகத்தான் அதிலும் மிக முக்கியமான இந்த சிறுவர்களை எடுத்துக்கொண்டிருந்தீங்கன்னால் அவர்கள் இந்த இதில் கேம் விளையாடுவார்கள். ஒன்று ஃபோனாக இருக்கலாம் அல்லது கம்ப்யூட்டராக இருக்கலாம். இவற்றில் இந்த கேம் விளையாடுகின்ற பொழுது அவர்கள் கண்ணை அதை முழித்து கொண்டே தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருப்பார்கள். சாதாரணமாக ஒரு கண் சிமிட்டுதல், பிளிங்கிங், ஒரு கண் பிளிங்கிங் சாதாரணமாக ஒரு நிமிடத்துக்கு 15 தொடக்கம் 20 தடங்கள் ஒரு தன்னை அறியாமலே வாலண்டியராக சிமிட்டி கொண்டிருக்கும். ஆனால் இந்த கம்ப்யூட்டரோ இல்லை இந்த கேமில் விளையாடுகின்ற பொழுது அந்த கண் அப்படியே உற்று பார்த்து கொண்டிருக்கும். அதை சாதாரணமாக 15 தொடக்கம் 20 தொடக்கம் அந்த சிமிட்டுகின்ற அந்த கண் இமை தொடர்ச்சியாக விழித்து கொண்டிருக்கும். அது சில நேரங்கள் ஓரிரண்டு தடவைகள் தான் நிமிடத்துக்கு. அவ்வாறு இருக்கின்ற போது கண் நீர் சுரக்க மாட்டாது. கண் ஒரு காய்ந்த தன்மையாகி ட்ரைனஸ் வரும். அதனைத் தொடர்ந்து கண்ணில் நோவு வரும். அது அதிகமாக, இது ஒரு பிரதான காரணம். அதே நேரம் தொடர்ச்சியாக சில கம்ப்யூட்டர் ஒர்க்குகள் மிக நீண்ட நேரம், சில நேரம் டிசைனிங், அடுத்து ஆட்டோ கேட் போன்றவை செய்கின்றவர்கள், அதே நேரம் சில ரிசர்ச் ஒர்க் செய்கின்றவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் டேட்டா என்ட்ரி ஃபார்மை பார்ப்பார்கள், அதே நேரம் கம்ப்யூட்டரை பார்ப்பார்கள். மாறி மாறி மிகவும் அதிகமாக வேலை செய்து கொண்டிருப்பார்கள். இவ்வாறானவர்கள் வேலையின் காரணமாக கண்ணில் சில நேரங்களில் கண்ணில் நோவு ஏற்படும். சில நேரங்களில் அடிக்கடி பார்க்கும்போது ஃபோக்கஸ் பண்ணுவது அவர்களுக்கு கடினமாக இருக்கும். இப்போ ஸ்க்ரீனை பார்த்துவிட்டு திருப்பி இந்த டாக்குமெண்ட்டை பார்ப்பது நேரம் ஒரு கஷ்டமாக இருக்கும். சில நேரம் தூரம் பார்ப்பது கடினமாக இருக்கும். இதனைத் தொடர்ந்து கண்ணில் நோவு ஏற்படும், கண்ணில் அரிப்பு ஏற்படும். சில நேரங்களில் இரண்டாக இதெல்லாம் ஓவர் யூஸ் பண்ணுற பாரமாக தான் ஏற்படும். அது மட்டுமல்ல, இன்னொரு விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இருக்கின்ற நிலை, இவர்கள் இருக்கின்ற பொழுது இப்போ கண்ணுடன் சம்பந்தப்பட்டால் நியூரோமஸ்குலர் அந்த இருக்கின்ற அமைப்பு, அதே நேரம் கழுத்து போன்றவதனால் நரம்பு மசிலுடன் தொடர்பட நியூரோமஸ்குலர் ப்ராப்ளம் கூட வரக்கூடியதாக இருக்காம். கழுத்து நோவு, அதனை தொடர்ந்து சில நேரங்கள் மிக நீண்ட இனம் பாய்ப்பதனாக தலையிடி வரக்கூடிய அவர்களுக்கு இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக இதை சொல்வார்கள் கம்ப்யூட்டர் விஷன் சின்ரோம். அதானிமான சின்ரோம்கள் இருக்கிறது வைத்தியத்துறையில். ஒருக்கு மேற்பட்ட டிசீஸ்கள், அறிகுறிகள், நோய்கள் இருக்கின்ற போது அவரை மொத்தமாக சின்ரோம் என்று சொல்வார்கள். அதே போல தான் அந்த கம்ப்யூட்டர் பாவனையினால் கண்ணில் ஏற்படுகின்ற அந்த சகல நோய்களையும் சேர்த்து கம்ப்யூட்டர் விஷன் சின்ரோம், அதாவது கம்ப்யூட்டர் காரணமாக பார்வையில் ஏற்படுகின்ற அந்த சின்ரோம் என்று கூறுவார். நான் மேலே குறிப்பிட்ட அந்த கண் நோவு, அரிப்பு, அடுத்தது நோவுதல், அடுத்து இரண்டாக தென்படுதல், தலையிடி வருதல், கண்ணில் எரிவு ஏற்படும், இவ்வாறான நிலைகள் தான் இந்த கம்ப்யூட்டர் விஷன் சின்ரோம் ஆகிருக்கு. இதுக்கு தீர்வாக இது ஏனென்று சொன்னால்,
இந்த சிறுவர்கள் கூடுதலான அளவு பாவிப்பதை கட்டாயம் கட்டுப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும் இதனால் ஏற்படும் விளைவுகளை. அதே நேரம் ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட், அதாவது ஒரு இடத்தில் வேலை செய்யும்போது ஒலிகள் இருக்கும், அதே நேரம் இந்த ஒலிகளின் அளவை ஹாஃபாக குறைக்கலாம், அதை சீலிங்கில் பொருத்தலாம், நேருக்கு கண்ணுக்கு அடிக்காத அளவு இருக்கலாம். சில நேரங்களில் அந்த டேட்டா என்ட்ரி ஃபார்ம்களை என்ட்ரி பண்ணுற பொழுது அதை டேட்டா என்ட்ரி ஃபார்ம் பண்ணக்கூடிய கண்ணின் மட்டத்தில் வைத்து ஒரே நேரத்தில் பார்த்து செய்யக்கூடிய மாதிரி, அல்லது அவர் கழுத்தை அங்கேயும் இங்கேயும் உயர்த்தி பார்க்கின்ற பொழுது கழுத்திலும் நோவு வரும். ஆகவே இது இருக்கிறது. அதே நேரம் இன்னொரு விஷயம், உங்கள் அந்த கம்ப்யூட்டரோ அந்த லேப்டாப்போ நீங்கள் வைக்கின்ற பொழுது இந்த கண்ணின் மட்டத்திலிருந்து ஒரே மட்டத்தில் இருக்கிற அளவு இருக்கணும். அந்த ஸ்க்ரீன் உங்கள் மட்டத்தை உயர்த்தி இருக்கின்ற பொழுது அதிலும் பிரச்சனை ஏற்படும். சில நேரங்களில் இன்னொரு விஷயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும், இருக்கின்ற நீங்கள் சேர்ஸ் ஒரு கம்ஃபர்டபுள் சேராக இருக்க வேண்டும். அந்த அந்த முழங்காலிலிருந்து வர அந்த நீ ஜாயிண்ட்டுக்கும் இதுக்கும் இடையே 90 பாகையாக இருக்கக்கூடிய அளவில் அந்த ஒரு ஸ்ட்ரைட்டாக அந்த வைத்திருக்கின்ற அளவில் இருக்க வேண்டும். அதே நேரம் இன்னொரு விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும், ஒரு பெக் ரெஸ்ட், அதாவது சில நேரங்களில் பெக் ரெஸ்ட் இல்லாமலே செய்கின்ற பொழுது முதுகு நோவுகள் பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்கின்றது. அவை பெக் ரெஸ்ட்டோட அந்த ஹெட் ரெஸ்ட்டோட இருந்து தான் அந்த என்வாயன்மெண்ட்டில் ஒரு இலகுவான முறை இருக்கிறோம். சில நேரங்களில் சில ஒரு 40 வயதை தாண்டியவர்களாக இருக்கின்ற போது அவர்களுக்கு இந்த ரீடிங் ப்ராப்ளம் இருக்கும். அவர்களுக்கு சில கண்ணாடி மூக்கு கண்ணாடிகள் அணிந்து கொண்டு வேலை செய்ய வேண்டிய சந்தர்ப்பம், அதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட சில நேரங்களில் வேரிஃபோக்கல் லென்ஸ் இருக்குது. ஏனென்று சொன்னால் அதுக்கான சில நேரங்களில் பைஃபோக்கலாக இருக்கின்ற பொழுது அவர் அந்த கீழுக்கு தான் அந்த இது இருக்கும், அதை அண்ணாந்து இப்படி பார்க்கின்ற போது கூட பிரச்சனை ஏற்படும், நோவுகள் ஏற்படும். ஆகவே அதுக்கான டிசைன் பண்ணப்பட்ட அதுக்கான அந்த பிரச்சனைகளை குறைக்கும் இது ஓவர் யூஸ் பண்ணுறவர்களை தான் குறிப்பிடுகிறேன். சிலர் ஒரு கொஞ்ச நேரங்கள் ஒரு 5-10 நிமிடங்கள் வேலை செய்வர்களுக்கு அவசியம் இல்லை. ஒரு இது ப்ரொஃபஷனலாக வேலை செய்வர்களுக்கு நிச்சயமாக இது ஒரு அவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனை தொடர்ச்சியாக இருக்கின்ற போது பல்வேறு பிரச்சனை ஏற்படும். அதே நேரம் நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்ட அந்த பிளிங்கிங் குறைவதன் காரணமாக ட்ரைனஸ் வருது என்று சொல்லேன். அந்த ட்ரைனஸை இலகுபடுத்தக்கூடிய லுப்ரிகன்ஸ் இருக்கின்றது, ஆர்டிஃபிஷியல் டிஎஸ் என்று சொல்வார்கள். அந்த லுப்ரிகன்ஸ்களை வைத்திய ஆலோசனைப்படி வைத்தியருடன் உதவி கொண்டு பாவிக்கலாம். அதிலும் மிக முக்கியமாக அதில் ஒரு ரூல்ஸாக இருக்கிறது 20-20-20 என்று, அதாவது அந்த ஒவ்வொரு 20 மினிட்ஸுக்கும் என்ன செய்யணும்னு சொன்னால் அவர் ஒரு ரெஸ்ட் எடுக்கக்கூடியவராக இருக்கும். ஒரு பெட் ஒரு மிக நீண்ட ரெஸ்ட் இல்லாட்டிலையும் அந்த ஸ்க்ரீன்லேருந்து ஆஃப் எடுத்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் கை கால் ஸ்ட்ரெச் பண்ணி போட்டு இருந்து ஒரு 20 மினிட்ஸுக்கு ஒரு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு 20 அந்த அதே நேரம் அதே நேரத்தில் அதே டைமில் ஒரு 20 ஃபீட்டில் இருக்கிற அந்த தூரத்தை கொஞ்சம் நேரம் ஒரு தூரமாக பார்க்கக்கூடியவராக இருக்கும். அது கண்ணை அந்த ஸ்க்ரீன்லேருந்து ஆஃப் ஆக்கி பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த நிலையில் இருக்கணும். சில நேரங்களில் ஒரு மிக நீண்ட நேரம் ஒரு 1.5 ஹவராக தொடர்ச்சியாக வேலை செய்வராக இருந்தால் அதுக்கு டைமாக ஒரு டீ பிரேக் ஒரு லஞ்ச் ஒரு பிரேக் கொண்டு எடுத்துகிட்டு வந்து வேலை செய்யணும். இவ்வாறு அந்த முறையான முறையில் அதை செய்துகின்ற பொழுது சிறந்த முறையில் இவைகளை இது ஒரு ப்ரொஃபஷனல்ஸுக்கு சில நேரங்களில் சில நீண்ட நேரம் வருகின்ற பொழுது அந்த வைசஸ் என்று சொல்வார். வைஸ் என்று சொல்வது நேரடியாக கண்ணையோ அந்த இதை தாக்காமல் சில கேப்கள் போடலாம். கேப்கள் அதே நேரம் அந்த கண்ணை தாக்காமலும் கண்ணுக்கு லைட் வராமலும் இருக்கும். இவ்வாறான கூட்டு மொத்தமாக நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற பொழுது இந்த கண்ணினால் கம்ப்யூட்டரில் ஏற்படுகின்ற அந்த அதாவது மிக தீவிரமான கூடுதலான அளவு இவ்வாறான பார்வையினால் ஏற்பட்ட விளைவுகளை தவிர்த்து நீண்ட காலம் கண்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த நவீனமயமாக்கப்பட்ட இந்த உலகத்திலே கணனி பாவனை என்பதும் கூட டாக்டர் ரொம்பவே அதிகரித்து காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கணனி பாவனையை அதிகமாக பாவிப்பதன் மூலம் நிறைய பேருக்கு எத்தனையோ விதமான கண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. எனவே இந்த மாதிரியான கண் பிரச்சனைகள் என்ன, அதிலிருந்து நாம் நம்ம எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம், கண்களில் ஏற்படக்கூடிய பல நோய் நொடிகளை பற்றி கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு சில காலப்பகுதிகள் பார்த்தீங்கன்னா இந்த கண் நோய் அடிக்கடி நிறைய பேருக்கு ஏற்படும். இந்த மாதிரியான கண் நோய்கள் ஏற்பட்டதன் பின்னர் அவர்களுக்கு பூர்ணமாக குணமாக இருக்கும். ஆனாலும் கூட இந்த கண் பார்வையில சற்று குறைவாகவும் மங்களா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நிறைய விடயங்களை கூறுவார்கள். இதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கும்? ஆமாம், ஒவ்வொரு காலப்பகுதியில் ஒரு சில காலங்களில் தான் அந்த கண்ணோய் ஏற்படும். கண்ணோய் ஏற்பட்டு அந்த கண் சிவந்து அவர்களுக்கு அந்த வெயிலை பார்க்கின்ற தன்மையில் கஷ்டமாக இருக்கும். காலையில் எழும்புகின்ற பொழுது கண்ணிரண்டும் ஒட்டி இருக்கும். இதை இலகுவான முறையில் ஏதோ ஒரு தொற்று நோய், அதாவது மற்றவர்களுக்கும் இது தொற்றக்கூடியது. இந்த காலப்பகுதியில் இந்த ஐஸ் காலப்பகுதிகள் ஏனையவர்களுக்கு தொற்றாமல் பாடசாலை மாணவர்களாக இருந்தால் அவர்கள் விடுமுறை எடுக்க வேண்டும். ஏனைய தொழில் செய்வராக இருந்தால் கூட இவர்கள் அந்த கண்ணோய் ஏற்பட்டு அதுக்கான மருந்துகள் எடுத்து சில நேரங்களில் இது
அநேகமாக கூடுதலான அளவு ஏற்படுகின்றது இது வைரஸினால், வைரல் கன்ஜங்டிவைட்டிஸ் என்று தான் கூறுவார்கள். ஏனைய அந்த பீழை வருதல், அந்த தொற்று ஏற்பட்டு இது செகண்டரி இன்ஃபெக்ஷன், அதாவது இரண்டாம் தரமாக ஏற்பட்ட அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்காகத்தான் சொட்டு மருந்துகள் வழங்கப்படுகின்றது. ஆனால் ஒரு சில காலப்பகுதிகள் உண்மையில் அண்மையில் கூட ஏற்பட்ட அந்த கன்ஜங்டிவைட்டிஸ்ங்கிறது அது ஒரு வேறொரு கம்ப்ளிகேஷனோட முடிவடைந்தது. ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு அந்த சிலருக்கு அந்த பார்வை தெளிவாக வந்துவிடும், பார்வை கிளியராக இருக்கும். ஆனால் இந்த ஒரு சிலருக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு சிலருக்கு ஏற்பட்டால் அநேகம் பேருக்கு எல்லாருக்கும் ஏற்படக்கூடியதாக, ஏன்னு சொன்னால் அவர்கள் சில நேரங்கள் அந்த உரிய சுகாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ளாதபடுத்தி ஏனையவர்களுக்கும் தொற்றிக்கொள்ளும். அந்த தொற்றிக்கொள் ஒரு கிட்டத்தட்ட அநேகம் பேர் சுகமாக தெளிவான பாரு ஒருவர் தொற்று ஏற்பட்டவர் மங்கலாக இருக்கும் என்று சொல்லுவார். சில நேரங்களில் அது வெயிலில் செல்கின்ற பொழுது கூச்சப்படுவார். இது காரணம் என்ன சொன்னால் அந்த கோனியா, அதாவது விழி வெண்படலமானது அதில் இன்ஃபெக்ஷன், அதாவது இன்ஃப்ளமேஷன் என்று சொல்கின்றவற்று அதில் கெரட்டைட்டிஸ் என்கிற தன்மை, அதாவது அது வீங்கி அந்த அதில் புள்ளி போன்ற நீங்கள் திரையில் கூட பார்க்கலாம். இப்போதும் அது எவ்வாறு தெரியும், அந்த கருத்த மொழியில் புள்ளி போன்ற தன்மையுடன் இருக்கும். இதை சொல்வது கெரட்டைட்டிஸ். இந்த கெரட்டைட்டிஸ் ஏற்படுகின்ற பொழுது அவருக்கு பார்வை மங்கலாக தெரியும், வெயிலில் பார்ப்பது கஷ்டமாக இருக்கும். இவ்வாறானவர்களுக்கு இதுக்கான ஸ்டீராய்டு சொட்டு மருந்துகள் விட வேண்டும். இந்த ஸ்டீராய்டு சொட்டு மருந்துகள் மிக நீண்ட நாட்கள் விட வேண்டும். நீண்ட நாட்களுக்கு விட்டு அதனை ஆரம்பத்தில் அதில் விடுகின்ற அளவுகள் ஃப்ரீக்வென்சி சில நேரங்களில் 2 மணித்தியாலத்துக்கு ஒரு 4 மணித்தியாலத்துக்கு விட்டு அதனை படிப்படியாக குறைத்து கொண்டு வர வேண்டும். சில நேரங்களில் இதன் காரணமாக மிக நீண்ட நாள் விடுவதன் காரணமாக கண்ணில் ப்ரெஷர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதையும் இடைக்கிடையே அந்த கண்ணில் ப்ரெஷர் அதிகரிக்கிறதா என்பது அதையும் பரீட்சிக்கப்பட்டு அதில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். சில நேரங்களில் சில மருந்துகளை சேர்க்கப்படணும். ஆகவே இந்த நீங்கள் குறிப்பிட்டதோடு நீங்கள் தெளிவாக கேட்டிருந்தீர்கள், அதாவது கண்வர்த்தம் ஏற்பட்டு மங்கள் வருது, அநேகம் பேருக்கு வருவதில்லை, அநேகம் பேருக்கு சுமடைந்து போகும். இவ்வாறு அந்த வருகின்ற பொழுதுதான் இவர்கள் இந்த கெரட்டைட்டிஸ் என்கிற அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு அவர்கள் இதை இலகுவாக சம்பூர்ணமாக முற்றாக குணப்படுத்த முடியும். ஆனால் ஒரு சிலருக்கு மிக நீண்ட காலம் இதுக்கான சொட்டு மருந்துகளை போட வேண்டிய நிலை ஏற்படும். ஆகவே எது எப்படி இருப்படும், இவ்வாறானவர்கள் கட்டாயம் சில நேரங்களில் சிலர் சொட்டு மருந்துகள் எடுக்காமலேயே ஒரு கிழமையினால் சுகமாகிவிடும் இந்த கண் வருத்தங்கள். ஆனால் இவ்வாறு கண் வருத்தம் ஏற்பட்டு அந்த பார்வையில் ஒரு கிளியர் இல்லாத தன்மை, ஒரு மங்கள் தன்மை இருக்கின்ற போது கட்டாயம் கண் வைத்தியரை நாடி அதுக்கான மேலதிக சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வது சிறந்தது. பொதுவாக டாக்டர் ஒரு சில நபர்கள் வந்து கூறி நாங்களே கேள்விப்பட்டிருப்போம், இந்த காலையில் வந்து அவர்கள் வந்து எழும்பும்போது ரொம்பவே கண் திறப்பதற்கு வந்து ரொம்பவே சிரமமாக இருப்பதாகவும், அவர்கள் வந்து அவர்களுடைய விரலை வந்து பயன்படுத்தி தான் கண்ணை வந்து திறக்க வேண்டும், கூசுவதாக, இந்த மாதிரியான நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து என்ன காரணமாக அமைந்திருக்கு? அதுக்கான பிரதான காரணம் எமது கண்ணில் இருக்கிறது கண்ணீர். அதாவது இந்த கண்ணீர் ஒரு லுப்ரிகன், அதாவது ஒரு மசகு, ஒரு பசை தன்மை. அதாவது நீங்கள் எதிர்ப்பீர்கள் ஒரு நட்டுகள் இருக்கின்ற போது கிரீஸ் போன்று அவை இலகுவாய், அதே போன்று அந்த கண்ணும் எமது கண்ணும் ஒரு சிறந்த முறையில் அசைவதற்கும், மேல்கீழாக அசைவதற்கும், பக்கப்பாட்டில் அசைவதற்கும் இந்த கண்ணீர் அத்தியாவசியமானது. இந்த காலையில் ஒட்டு இருக்கிற காரணம் கண்ணீர் குறைவடைது. அநேகமாக கூடுதலான அளவு வயது வந்தவர்களுக்கு, அதாவது முதிர்ச்சி அடைந்த வயதானவர்களுக்கு காலை எழும்புகின்ற போது அவர்களுக்கு கண்ணை திறப்பது மிகவும் கடினமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அவர்களுடைய அந்த கண்ணில் கண்ணீர் இல்லாத தன்மை, அதாவது ட்ரைனஸ் ஆக இருக்கும் அந்த கண்ணீர். அதன் காரணமாகத்தான் அவர்கள் காலையில் எழும்புவது கடினம். ஒரு சிலர் என்ன செய்வார்கள், கண்ணை நீரினால் முகம் கழுவி இருந்த பொழுதோ மிகவும் இலகுவாக இருக்கும். இல்லாத விடத்து அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும் கண்ணை. அவ்வாறானவர்களுக்கு அதுக்கான சொட்டு மருந்துகள் இருக்கின்றன, ஆர்டிஃபிஷியல் டிஎஸ், அதுக்கான ஜெல்கள் இருக்கின்றன. சில நேரங்களில் அந்த மிகவும் பாதுகாப்பாக பாதிக்கப்பட்ட அந்த கண் ட்ரைனஸ் உடையவர்கள் இரவு நேரங்களில் சில சொட்டு மருந்துகளை விட சில ஜெல், அதாவது அந்த இதுகள் இருக்கின்றது, மிக நீண்ட நேரம் கண்ணில் தங்கி இருக்கும். இரவில் மட்டும் அந்த ஜெல்களை போட்டுவிட்டு படுத்து ஏனைய இந்த சொட்டு மருந்துகளையும் ஒரு தடவைகள் நடந்த ஒரு மாதங்கள் போட்டு வருகின்ற பொழுது அது பழைய நிலைக்கு மாறி தெளிவான பிரச்சனை இல்லாமல் அந்த காலையில் எழும்புகின்ற பொழுது அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஆகவே இதுக்கு நீங்கள் குறிப்பிட்ட அந்த கேள்வியில் பிரதானமாக ஏற்படுவது இந்த ட்ரைனஸ், கண் காய்தல், கண் காய்ந்து கண்ணீர் இல்லாத தன்மை. அதுக்காக நான் மேற்குறிப்பிட்ட அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற பொழுது அவர்களுக்கு இந்த பிரச்சனை இல்லாமல் காலையில் எழும்பி உரிய வேலைகளை செய்வதற்கு இலகுவாக இருக்கும். இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றித்தான் கலந்துரையாடி கொண்டு இருக்கிறோம். கண்களில் ஏற்படக்கூடிய பல்வேறுபட்ட நோய் நொடிகளை பற்றி கதைத்து கொண்டிருக்கிறோம். முக்கியமாக அந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றியும் விளக்கமாக கதைத்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்தும் கலந்துரையாடுவோம்.
பொதுவாக டாக்டர் இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனை தான் இந்த கூடவே வந்து இந்த பாடசாலை சிறுவர்கள் அல்லது குழந்தைகளாக இருப்பார்கள். இந்த மாதிரியான சில ரசாயன பதார்த்தங்களை வந்து அவர்களுடைய கண்ணுக்குள் வந்து தெரியாமல் சென்றுவிடும். அது முக்கியமாக வந்து க்ளூ பாவிப்பவர்களாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஏதாவது ஒரு க்ரீமாக இருக்கலாம். அவங்க வந்து அவர்களுக்கே தெரியாமல் அமர்த்தும் போது அவர்களுக்கு தெரியாமல் அந்த கண்ணுக்குள் வந்து சென்றுவிடும். இந்த மாதிரி இருக்கும் ஒரு சிலர் வந்து அவர்களே ஏதாவது ஒரு வைத்தியம் பார்த்து அப்படியே வீட்டில் வைத்து விடுவார்கள். இன்னும் ஒரு சிலர் தான் வந்து வைத்தியரிடம் வந்து வருவார்கள். எனவே இந்த மாதிரியான நபர்களுக்கு வந்து எந்த மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றது? இதில் சில நேரங்களில் இந்த கண்ணில் கெமிக்கல் அல்லது காரமான பொருட்கள் இருந்த பொழுது உண்மையில் அது மிகவும் விரைவாகவும் சிறந்த முறையில் அதுக்காக சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். என்று சொன்னால் இது ஒரு சில நிமிடங்களில் தாமதித்து ஆரம்பத்தில் நீங்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு வரக்கு முதலே உங்கள் சிகிச்சையை வீட்டில் ஆரம்பிக்க வேண்டும். அதுக்கான முதலுதவி, அதாவது எது இருந்தாலும் ஆரம்பத்தில் முதலுதவி சிகிச்சையாக மேற்கொள்ளப்பட வேண்டும். நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இந்த கெமிக்கல், இந்த சில நேரங்களில் பாடசாலையில் படிக்கின்ற போது கூட சில இந்த லேபரட்டரியில் வேலை செய்கின்ற போது கூட சில கெமிக்கல்கள் கண்ணில் பிரிட்டு பார்த்து பல்வேறு பிரச்சனை ஏற்படுத்தி சில நேரங்களில் கண் பார்வை முற்றாக இழந்த சந்தர்ப்பங்கள் இருக்குது. இதில் முதலாவது வழங்கிக் கொள்ள வேண்டும், இவ்வாறான கெமிக்கல்களாக இருக்கலாம், இரசாயன பொருத்தங்கள், காரம், அமிலம் எதாக இருந்தாலும் கண்ணில் பிரிட்டு பார்க்கின்ற போது உடனடியாக கண்களை நன்றாக கழுவிக்கொள்ள வேண்டும். கழுவிக்கொள்ள சொல்வது சில நேரங்களில் ஒரு கண்ணை பீச்சி அடித்து பாய்க்கின்ற அந்த ஒரு ஏதாவது ஒரு பொருட்கள் மூலம் கண்ணை தொடர்ச்சியான ஒரு இரிகேஷனை செய்வோம். சில நேரம் அவரை தூக்கி கொண்டு ஒரு டெப் இருக்கிற போதான் டெப்பை ஸ்லோ டெப்பாக ஒரு திறந்து வைத்துக்கொண்டு அந்த கண்ணை கூட அதில் பிடிக்கலாம். அந்த பிடித்து ஒரு தொடர்ச்சியான இரிகேஷன் ஒன்றை செய்து கொண்டிருக்க வேண்டும். இது முதலாவது சிகிச்சையாகும். ஏனைய சில நேரங்களில் அதில் கெமிக்கல் பார்ட்டிகள் அதாவது இருந்தால் நீங்கள் ஏதாவது துகள்களோ இருந்தால் அதை அகற்ற முற்படக்கூடாது. இதால் அது பார்ட்டிகள் இருந்தால் அதை விட்டுவிட்டு உடனடியாக முதல் செய்தி நீங்கள் சாதாரண ஒரு தண்ணீரினால் கூல் வாட்டரோ அப்படியான இல்லை, சாதாரண டெப் வாட்டர்னால் கழுவிக்கொண்டு உடனடியாக அவரை கண் வைத்தியசாலைக்கோ அல்லது கண் கிளினிக் இருக்கின்ற ஒரு கண் பிரிவு இருக்கின்ற ஒரு வைத்தியசாலைக்கோ உடனடியாக கொண்டு வரணும். அதனைத் தொடர்ந்து மேற்கொண்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். அதிலும் சிலது முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், இந்த கெமிக்கல்கள்லாம் ஏன் பாவிக்கப்படுகிறது, ஏன் தவறுதலாக பாவிக்கணும்னா அதுக்கு உண்மையாக சிலர்கள் அதை லேபிள் பண்ணுவதில்லை. அதாவது இதில் என்ன கெமிக்கல் இருக்கிறது எது என்று சொல்லி சில அண்மையில் ஒரு சாரதி ஒருவர், இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், இந்த வாகனங்களுக்கான தண்ணீர் ஊற்றுவதற்கான அந்த அசிடை அவர் தண்ணீர் என்று எடுத்து முகம் கழுவிவிட்டார் திடீரென்று. அதுக்கு பிறகு தான் அவருக்கு தெரிந்தது அது பாவித்த அசிட். அப்போ இவ்வாறான அப்புறம் இவர் இருந்தாலும் ஒன்று லேபிள் பண்ணாத காரணம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சாதாரணமாக இருக்கின்ற போது அந்த பேட்டரி அசிட் என்று சொல்வார்கள், அதுவும் ஏனைய தண்ணீர் ஒரு நோமல் மாதிரி தான் இருக்கும். ஆகவே இவ்வாறான பொருட்களை உரிய இடத்தில் வைக்க வேணும், ஒரு லேபிள் பண்ண. ஆகவே அவர் செய்த அதிர்ஷ்டம் என்று சொன்னால் அண்மையில் ஆஸ்பத்திரியும் இருந்ததன் காரணமாக உடனடியாக அவர் அந்த இடத்தில் அவருக்கு இரிகேஷன் செய்யப்பட்டு உடனடியாக வைத்தியசாலையை கொண்டு செல்லப்பட்டு அவர் சிறந்த முறையில் பாருங்க. முந்தைய காலங்களில் நிறைவேறுகிறது ஆக முந்தி அதாவது இந்த வெத்திலை போடுகின்ற காலங்களில் சுண்ணாம்பு பாவனை, அந்த சுண்ணாம்பு பாவனையின் காரணங்கள் முந்தைய காலங்களில் பார்வை இழந்தவர்கள் மிகவும் அதிகமாக இருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் அந்த பேக்கெட் சுண்ணாம்புகள் இருக்கின்ற போது அவை இந்த வெற்றிலை போடுகின்ற போது அதை பீச்சி இருக்கின்ற போது அது தெரித்து அந்த காரம் அந்த கல்சியம் படிவுகள் கண்ணில் இருந்து பார்வை இழந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அது இப்போது சற்று குறைவடைந்திருக்கிறது. ஆனால் சில நேரங்கள் இன்னொரு புதிதாக வருகின்ற விடயம்தான் இந்த டியூப்ஸ், அதாவது சில க்ளூக்கள் இருக்கின்றது, கம்கள் இருக்கின்ற பொழுது அதை திறக்கின்ற பொழுது இவர்கள் என்ன செய்வார்கள்னா சிறுவர்கள் அதன் மூடியை மேலே வைத்துக்கொண்டு கீழே பிரஷர் கொண்டு திறப்பார்கள். அது உடனடியாக பீச்சி கண்ணிலே அடிக்கின்றது. இதில் கவனித்துக் கொள்ள வேண்டும் முக்கியமான விடயம் என்று சொன்னால், அவ்வாறானவற்றை திறக்கின்ற பொழுது தலைகளாக அதை அப்சைட் டவுனாக மாற்றி கீழுக்கு நின்று திறக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அவ்வாறு திறக்கின்ற பொழுது மூலியமாக சில நேரங்கள் ஈவன் சில மருந்துகள் சில டியூப்களை கொண்ட சில அதாவது காலுக்கு அல்லது ஏனைய தோள்களுக்கு பாவிக்கின்ற அந்த கெமிக்கல்களை கூட இவ்வாறு அதையே திறக்கக்கூடிய வழி இருக்கிறது. அது நொப்பு இருக்கிறது, தலைகளாக சில நேரம் அதை பிடித்துக்கொண்டு சில ஓட்டைகள் விடுவார்கள், அது பீறி அடிக்கிறது. ஆகவே இது இலகுவான முறையில் அதாவது இவ்வாறான நடவடிக்கைகளை பாதுகாப்பான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற பொழுது இந்த பிரச்சனை ஏற்பட தவிர்க்கலாம். ஆகவே இதில் பாடசாலை மாணவர்களாக இருக்கலாம், ஆசிரியர்கள் கவனம் செலுத்த வேண்டும். இவ்வாறான நடந்து கொள்ளும் கூட எவ்வாறு அதுக்குரிய முதலுதவி சிகிச்சைகளை அதுக்கான தேவையான அது சில மருந்துகளை விடுவதை வீட்டில் கண் மருந்துகளை முற்றாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இரிகேஷன், அதாவது நீங்கள் கேட்ட இந்த இரசாயன பதார்த்தங்கள் கண்ணில் செல்கின்ற பொழுது இரிகேட் பண்ண வேண்டும். 7 மாநாள் இரிகேட் பண்ணி உடனடியாக கண் பிரிவுக்கு கொண்டு வந்ததன் மூலம் அவர் கண் பார்வையை பெற்றுக்கொள்ள. அவ்வாறு இல்லாமல் அந்த கருத்த மொழிதான் எமது பார்வையை தெளிவாக உட்செல்வதற்கு கண்ணாடி போன்ற, அதாவது கண்ணாடி இருக்கின்ற பொழுது அதில் ஒளி உட்செல்ல வேண்டும். அதே போல் தான் எமது இந்த கருவிழி விழிவன் படலமானது அதன் உள்ளே தான் அந்த பார்வை உள்ளே செல்லும்.
அது பழுதடைந்து இது இருந்த பொழுது எந்த பிரயோசனம் இல்லாமல் ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஆகவே நான் குறிப்பிட்ட அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டால் நீங்கள் சிறந்த முதலுதவிகளை மேற்கொள்கின்ற பொழுது அவர் பார்வையை தக்க வைத்துக் கொள்வது இலகுவாக இருக்கும். பொதுவாக டாக்டர் இந்த வேலை தளங்களில் அதில் முக்கியமாக வந்து இந்த ஃபேக்ட்ரிகள் வந்து வேலை செல்லும் நபர்கள் வந்து இந்த வேலை நிமித்தம் காரணமாக அடிக்கடி அவர்களுக்கு வந்து இந்த கண் பிரச்சனை ஏற்படுவது வந்து வழக்கமாக இருந்து கொண்டு இருக்கிறது. எந்த ஒரு விடயத்தையுமே வந்து வருமுன் காப்பது தான் சிறந்த ஒரு விடயமாக இருக்கும். எனவே இந்த வேலை தளங்களில் ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான கண் பிரச்சனைகளிலிருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ள என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும்? வேலைத்தலங்களின் பொழுது இது முக்கியமான ஒரு கேள்வி. மற்றும் என்ன வேலைத்தலங்களில் கூடுதலாக பிரெட் வினர்ஸ், அந்த குடும்பத்தை பராமரிக்கின்றவர்கள் தான் கூடுதலாக வேலை செய்வார். அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு கண் பாதிப்படைகின்ற பொழுது உண்மையில் அந்த குடும்பமே சிக்கலான ஒரு வறுமை நிலைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். அதில் என்னென்னு சொன்னால் அந்த வேலைத்தலங்களை அந்த வேலையை வழங்குகின்றவர்கள் அவர்களுக்கான சகல பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் வழங்கி இருக்க வேண்டும். அதிலும் கண் சம்பந்தமான என்று சொல்கின்ற பொழுது கூடுதலான ஆகாதீர்கள் எங்கள் வைத்தியசாலைகளும் எங்கள் கண் கூடுதலானவர்கள் இந்த வெல்டிங் செய்பவர்கள். ஏனென்று சொன்னால் இந்த வெல்டிங் செய்கின்ற பொழுது அந்த வெல்டிங்கின் காரணமாக அல்லது இந்த டைல்ஸ் ஒட்டுபவர்கள் அல்லது இவர்களெல்லாம் அதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருந்தாலும் கூட அதை பாவிப்பதில்லை. ஒரு சாதாரணமாக வெல்டிங் பண்ணுற போது அவர் இந்த கோகுல்ஸோ இதுகள் போடாமல் பாவிப்பார். அது அப்பயே தொடர்ச்சியாக இருப்போது கண் வீங்கி கண் நோவு ஏற்படும். சில நேரங்களில் அந்த ஒட்டுகின்ற பொழுது கிரைண்டிங் ஒர்க் அதுகள் செய்கின்ற போது கூட அதுக்கான கோகுல்ஸ் இருக்கின்றது. கண்ணை பாதுகாத்து கண்ணிலே போட்டுக்கொண்டு பாவிக்கலாம். அதையெல்லாம் அவர்கள் பாவிப்பதில்லை. அதன் காரணமாக என்ன செய்யணும் சொன்னால் திடீரென துகள்கள் கண்ணில் செல்லும். அதை அவர்கள் எக்காரணம் கொண்டும் விரல்களாலோ ஏனி எதுவும் எடுக்க முடியாது. உடனடியாக கண் பிரிவுக்கு வந்து அதை திமுக்க வைத்து அதை ஒரு உரிய முறையில் எடுக்க வேண்டும். இவ்வாறு அடிக்கடி இவர்கள் அதை எடுக்கிறதோடு சம்பூர்ணமாக முற்றாக சகல அந்த கருவெளிகளிலும் பாதித்து கண் பார்வையை குறைய வேண்டிய நிலை வரும். சில நேரங்கள் இன்னொரு விஷயம் நினைச்சினால் போபவர்கள் கூட அந்த வெல்டிங்கை பார்த்து கொண்டிருப்பார்கள். அதனால் அந்த எக்ஸ்போசர் கெரட்டைட்டிஸ் இருப்பார்கள். அவை அதை பார்த்ததன் காரணமாக கூடுதலான ஒளி பிரகாசத்தை பார்த்ததன் காரணமாக கண்ணில் நோவு, கண்ணை தூக்க முடியாத, அதாவது தூங்க முடியாத, கண்ணை நோவுடன் வீங்கி இருக்கும். இவ்வாறு ஏற்படும். இது மிக முக்கியமானது. அந்த டைல்ஸ் ஒட்டுபவர்கள் கூட டைல்ஸை கட் பண்ணுவது கூட அதுவும் பறந்துவிடும். ஆகவே இந்த வேலை தளங்களில் வேலை செய்பவர்கள் இவ்வாறான தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதை ஆரம்பத்தில் குறிப்பிட்ட அந்த கெமிக்கல்கள், சில வேலை தளங்களில் கெமிக்கல்கள் பாவிக்கப்படுகிறது. அந்த கெமிக்கல்களுக்கு சிகிச்சைகளை கூடிய முதலுதவி சிகிச்சைகளை கொண்டிருக்க வேண்டும். அதே நேரம் சில நேரங்களில் இவ்வாறானவர்களுக்கு என்ன நடவடிக்கை, அதை தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்படும். சில நேரங்களில் இந்த வேலை வழங்குனவர்கள் அந்த என்வாயன்மெண்ட், அதாவது அந்த வேலை வழங்குகின்ற இடங்களில் சகல வசதிகளும் உடைய இடங்களாக இருக்கணும். சில நேரம் அவங்க பாவிப்பதுக்கு ரெடியாக இருப்பார்கள். அந்த வழங்குனர்கள் அதுக்காகத்தான் ஆக்கியூபேஷனல் ஹெல்த் என்ற ஒரு பகுதி இருக்கின்றது. அதாவது ஒரு தொழில் சம்பந்தமான சுகாதார நடவடிக்கைகளை ஒரு தொழில் செய்கின்ற இடத்தில் எவ்வாறான நடவடிக்கைகளாக இருக்க வேணும், ஒவ்வொரு அந்த தொழிலை பொறுத்து சில மெஷினரிகள் பாவிக்கிற. ஆகவே அந்த இதுகளை கொண்டு அந்த உரிய வசதிகளை கொண்ட இடங்களாக தெரிவிச்சு ஈவன் இப்போ நாங்கள் ஆரம்பத்திலே அந்த கம்ப்யூட்டர் சம்பந்தமான அந்த கம்ப்யூட்டர் பாவனையிலும் கூட அந்த கம்ப்யூட்டரினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கூட அவர்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுது. ஆகவே அந்த என்வாயன்மெண்ட்டை கூட நீங்கள் சரியான முறையில் அந்த வேலை செய்வதற்கு அமைத்து கொடுக்க வேண்டும். அதே போல தான் ஃபேக்டரிகள் வேலை செய்வது. ஆக இவ்வாறான அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற பொழுது ஆரம்பத்திலே அந்த கண் பிரச்சனைகள் ஏற்படுவது தருது. இது கூடுதலான ஏற்படுவர்கள் நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன். இந்த வெல்டிங் செய்பவர்கள், இந்த டைல்ஸ் கட் பண்ணி அந்த செய்வர்கள், சில மேசன், அவர் சிறு சிறு மிகவும் கஷ்டப்பட்டு வேலை செய்து சம்பாதிக்கிறவர்கள் தான் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. ஒரு கண் சில நேரங்களில் முந்தைய காலங்களில் அந்த வெடிகுண்டு வைத்து அந்த கல்களை உடைப்பவர்கள் கூட சில நேரங்களில் அது உரிய பாதுகாப்பான நடவடிக்கைகள் எடுக்காத விடத்து அவர்கள் கண்களை தாக்கி முற்றான பார்வை இழந்தவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில நேரங்களில் ஏற்படுத்துகின்றால் சில கூறிய ஆயுதங்கள்னு சொல்கின்ற பொழுது சில தேங்காய் உரிக்கின்ற அந்த இடங்களில் எல்லாம் சில நேரங்களில் இந்த அலமாங்கு போன்ற கூறியது சில நேரங்களில் அதை வேலையை முடிந்ததன் பின் அகற்றுவதில்லை. சிலர் போயிட்டு அதை குனிகின்ற போது இருட்டிலோ வரங்களோ கண்ணை குத்தி முற்றான பார்வை இழந்த சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஆகவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு சிறந்த முறையில் இவற்றையெல்லாம் அந்த உரிய முறையில் வழங்குகின்ற பொழுது பார்வையை தவிர்த்துக் கொள்ளலாம். சில நேரங்களில் விளையாட்டு சிறுவர்களுக்கு இன்னொரு பயிற்சி ஏற்படும். இந்த விளையாட்டுப் பொருட்களை தெரிந்தெடுக்கின்ற பொழுது இந்த கன்கள் அதை கூறிய இவைகளாக தேர்ந்தெடுப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அநேகமான சில நேரங்களில் இந்த விழா காலங்களில் அந்த கேளிக்கை அந்த காரங்களில் சில நேரங்களில் சில உற்சவ நிகழ்ச்சிகள் போன்ற போது சில நிறைய விளையாட்டுப் பொருட்களை
அந்த காலங்கள் வரும். ஒரு இப்போ டிசம்பர் காலங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு ஏப்ரல் காலம், அவ்வாறான கூட விளையாட்டுப் பொருட்களை வாங்கி கொடுப்பார்கள். சில கூறிய ஆயுதங்கள் கூடிய விளையாட்டு கூடியெல்லாம் இருக்கலாம், விளையாட்டு அவற்றையும் கண்காணிப்பு. சில நேரம் விளையாடுகின்ற பொழுது சில ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சிகளில் மாணவர்கள் கலந்து கொள்பவர்களாக இருப்பார்கள். அவ்வாறான கலந்து கொள்ளும்போது அவர்கள் உரிய பாதுகாப்பான முறையில் பங்கு பெற்றப்பட வேண்டும். அதுக்கான உரிய சில நேரங்களில் ஈட்டியறுதல் போன்ற நிகழ்ச்சிகள் வரும்பொழுது அதை ஒரு பக்கமாக இருந்தாலும் இவர்களுக்கான அறிவுறுத்தல்களை வழங்கி ஒரு உரிய முறையில் செய்கின்ற பொழுது இந்த ஏனென்றால் இவ்வாறான முறையில் அந்த காயங்கள் ஏற்பட்டு பார்வை இழக்கின்ற இழப்புகளை தவிர்ப்பதற்கு மிகவும் இலகுவாக தவிர்க்கலாம். ஏனைய இதுகளை சாதாரணமாக சிலருக்கு பிறப்புரிமை ரீதியாக ஏற்படுகின்ற பார்வைகளை போய் நாம் தடுப்பது கடினம். ஆனால் இவ்வாறான இந்த இலகுவாக தடுக்க முடிய பார்வைகளை இலகுவாக தவிர்த்து சிறந்த பார்வையை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே நான் கூறிய அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் இவ்வாறான அந்த வேலை தளங்களிலும் இந்த விளையாட்டு தளங்களிலும் வீடுகளிலுமான ஏற்படுகிற பிரச்சனைகளை தவிர்த்து சிறந்த பார்வையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி தான் கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். கண்களில் ஏற்படக்கூடிய பல்வேறுபட்ட பிரச்சனைகளும் அதிலிருந்து நாம் நம்மை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம். மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். கண்களில் ஏற்படக்கூடிய பல்வேறுபட்ட நோய் நொடிகளை பற்றி தான் கலைத்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்தும் நாங்கள் கலந்துரையாடுவோம். பொதுவாக டாக்டர், இந்த சற்று வயது கூடினவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், இந்த அவர்களுடைய கண்களுக்கு முன்னே துகள்கள் பறப்பது போலவும் அல்லது ஒரு சில சமயம் மின்வெட்டுகள் வருவது போலவும் அந்த மாதிரியான பல சம்பவங்கள் நடப்பதாக கூறுவார்கள். இந்த மாதிரியான அறிகுறிகள் ஏதேனும் ஒரு ஆபத்தான நோய் நொடிக்கான அறிகுறியாக இருக்குமா? நிச்சயமாக இது ஒரு ஆபத்தான நோய்க்குரிய அறிகுறியாக கூட இருக்கலாம். என்னென்னு சொன்னால், இவ்வாறு துகள்கள் போன்றதை நாங்கள் ஆங்கிலத்தில் ஃப்ளோட்டர்ஸ் என்று சொல்வோம். அதே மாதிரி எங்கள் குறிப்பிட்ட அந்த மின் வெட்டுவது போன்ற ஃப்ளாஷஸ் என்று சொல்வோம். இந்த ஃப்ளோட்டர்ஸ் ஃப்ளாஷஸ் எல்லாம் ஏற்பட காரணம் அந்த விழித்திரையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் காரணமாக கூட ஏற்படலாம். அல்லது சில நேரங்களில் வயது அடைந்து செல்கின்ற பொழுது, அதாவது விட்ரியஸ் என்ற ஒரு பகுதி உள்ளே இருக்கிறது, கண் உள்ளே இருக்கின்ற கண்ணாடியுடன் நீர்மழையுடன் 2 பகுதிகள் இருக்கின்றன. அதில் அந்த கண்ணாடியுடன் நீர் என்ற அந்த பகுதி அந்த பாகுத்தன்மை கொஞ்சம் திண்மம் அடைகின்ற பொழுது அதில் சில துகள்கள் கூட அவர்களுக்கு அந்த துகள் ஓடுவது போன்றிருக்கும். அவர்கள் எங்கால திசையில் அசைக்கிறார்களோ அந்த துகள் அந்த திசையில் செல்லும். மீண்டும் பழைய துகள் வந்துவிடும். இப்போ இது சில நேரங்களில் ஒரு உள்ளுக்கு திண்மம் அடைகிறது காலப்போக்கில் சரியாக வரும். இது கூடுதலான வயதானவர்களுக்கு ஏற்படும். அதுக்காக சில நேரங்கள் அதை கவனிக்காமல் பொருட்படுத்த விடுகின்ற போது அது நோமல் கிடையும். சில நேரங்கள் இதை சேர்ந்து அந்த ஃப்ளாஷஸ், அதாவது நீங்கள் மின் வெட்டுவது போன்று அது உண்மையாக ஒரு பிரச்சனையாக இருக்கும். சில நேரங்களில் அது விழித்திரையில் ஏற்பட்ட சில கீறல்கள் காரணமாக, அதாவது விழித்திரை மிக முக்கியமான பகுதி. நாம் ஆரம்பத்தில் பல நிகழ்ச்சியிலிருந்து கூறியிருந்தோம், விழித்திரை தான் பார்வைக்கு மிகவும் முக்கியம். அதிலிருந்து தான் பார்வைக்குரிய செய்திகள் எடுத்துச் செல்லப்பட்டு மூளையில் வாசிக்கப்பட்டு நமக்கு விளங்குகின்றது. அதில் சில நேரங்களில் ஏனைய நோய்களின் காரணமாகவோ அல்லது குருதி அமுக்கம், ஏனைய நீரிழிவு நோய் போன்ற ஏது காரணமாகவோ அல்லது சடுதியாகவோ காரணம் இல்லாமல் கூட அந்த விழித்திரையில் ஏதாவது கீறல்கள், அதை டேஸ் என்று சொல்வார்கள், இவ்வாறான டேஸ் வந்தாலும் கூட இவ்வாறான ஒரு பிரச்சனை ஏற்படலாம். ஆகவே இது ஒரு பாரிய பிரச்சனையாக கூட இருக்கலாம். ஆக இவ்வாறானவர்கள் கூடுதலான வயது வந்தவர்களுக்கு வரும். நிச்சயமாக ஒரு கண் வைத்தியரிடை நாடி, கண் வைத்தியரிடம் காட்டி இது ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்துமா, இதுக்கான தீர்வுகள் என்று அறிந்து அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது சிறந்தது. ஒரு சில நபர்களுக்கு டாக்டர் இந்த தலையிடி என்ற ஒரு விடயம் அடிக்கடி ஏற்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். தலைவலி ஏற்படுத்துவது எத்தனையோ விதமான காரணங்கள் இருந்தாலும் கூட கண்களில் ஏற்படும் பிரச்சனைகளும் கூட தலைவலிக்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடுமா? என்ன தலையீடு ஒரு சில இப்போது புதிதாக எல்லா தலையீடுக்கும் கண்ணுடைய பிரச்சனையாகத்தான் பார்த்து கொண்டு நீங்கள் ஒரு ஜெனரல் ப்ராக்டிஷனர் செல்கின்ற பொழுது அவர்கள் ஆரம்பத்தில் தலையீடுக்கான இதுகளை கொடுத்துவிட்டு கண்ணை காட்டுகிறார். அது உண்மையில் ஒரு சில நேரங்களில் கண்ணுக்குரிய பிரச்சனையாக கூட இருக்கலாம். என்னென்னு சொன்னால், பார்வை குறைபாடு காரணமாக அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், சிறந்த முறையில் பார்க்க மாட்டார்கள். கண்ணை கூசி சுருக்கி பார்க்கின்ற பொழுது அந்த கண்ணை சுற்றி இருக்கிற மசில்ஸ்கள் கூடுதலான நேரம் ஒர்க் பண்ணுவதன் காரணமாகவும், அந்த கண்ணை அசைக்கிறதன் போது கஷ்டமாக இருப்பதன் காரணமாகவும், நீண்ட நேரங்கள் பார்ப்பதன் காரணமாகவும், அந்த பார்வையில் தெளிவின்மை காரணமாக கூட இந்த கண்ணில் ஒரு தலையிடியும் கொண்டு வரலாம். தலையிடியும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் எல்லா தலையிடிக்கும் கண்ணில் உள்ள பிரச்சனை தான் காரணம் என்று கூறிவிட முடியாது. சில நேரங்களில் மிக்ரெயின் காரணமாக கூட தலையிடி ஏற்படலாம். சில நேரங்களில் சைனசைட்டிஸ் போன்ற காரணமாக அந்த மூளை தலையில் சளி ஏற்படுவதன் காரணமாக ஏற்பட்டு கொண்டிருக்கலாம். ஏனைய பல்வேறு காரணங்கள், ஒவ்வொரு காரணங்கள். ஆகவே இந்த கண்ணின் ஏற்படுத்த பார்வை குறைபாடும் ஒரு தலையீடுக்கு ஒரு காரணம். ஆகவே இது இலகுவான முறையில் பார்வையை பரிசீலித்துக் கொள்ளலாம். சில நேரங்களில் அவர்கள் பார்வை ஸ்னெல்லன் சார்ட் என்று சொல்லியிருக்கின்றது. அது ஒரு கண் வைத்திய சிகிச்சை பிரிவுக்கு சென்று பார்வையை பார்க்கின்ற போது அந்த அவருடைய பார்வை நோமலான எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, அல்லது பார்வை குறைபாடு இருந்தால் அது ஒரு காரணம். சில நேரங்களில்
கண்ணாடி அணிந்தும் கூட சில நேரங்களில் தலையீடு இருக்கலாம். அப்போ ஏனையவற்றுக்கு செல்லப்படும். சிலருக்கு இன்னொரு ஒரு முக்கியமாக குறிப்பிட வேண்டும், சில பேஷண்ட்கள் வருவார்கள், சிலவர்களுக்கு தலையீடு வந்து வர நாங்கள் பரிசோதித்து பார்த்துவிட்டு அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இது இந்த தலையீடுக்கு கண்ணோட சம்பந்தம் மிகவும் நன்றாக இருக்குது என்றாலும் அவர்கள் திருத்திப்பட மாட்டார். ஏனென்னு சொன்னால் அவர்கள் மைண்டில் எண்ணத்தோடு வருவார்கள், இதுக்கு கண்ணாடி போட வேண்டும், அதாவது கண்ணாடி போட்டால் சிறந்த அந்த தலையீடு போயிட்டு விட முடியும். ஆனால் அவர்களை கன்வின்ஸ் பண்ணுறது மிக கடினமாக இருக்கணும். விளங்கிக் கொள்ள வேண்டும், தலையீடியும் ஒரு காரணமாக, அதாவது கண் பார்வை குறைபாடு ஏற்படலாம் தலையீடு காரணமாக. ஆனால் எல்லா தலையீடுக்கும் கண் பார்வை குறைபாடு தான் காரணம் என்று கூறிவிட முடியாது. பொதுவாக டாக்டர் இந்த கேட்ராக்ட் சத்திர சிகிச்சை மேற்கொண்டவர் வந்து நிறைய பேர் இருப்பார்கள். அதில் ஒரு சில நபர்கள் வந்து நீண்ட நாட்கள் ஆகியும் கூட அந்த கேட்ராக்ட் சத்திர சிகிச்சை மேற்கொண்ட அந்த கண்ணில் வந்து எதுவுமே செய்து விடக்கூடாது என்பதற்காக வந்து தண்ணீர் பட விடாமல் அல்லது வந்து முகம் கழுவாமல் அந்த மாதிரியெல்லாம் இருப்பவர்களும் கூட அடிக்கடி வந்து டாக்டரே வந்து நிறைய பேரை வந்து முகம் கொடுத்திருப்பீர்கள். எனவே இந்த மாதிரியான நோயாளிகளுக்கு வந்து நீங்கள் கூறக்கூடிய அறிவுரைகள் என்னென்ன? இது என்னென்னு சொன்னால், இப்போ முந்தைய காலங்களில் என்னென்னு சொன்னால் அவர்கள் பழைய எண்ணங்களை ஏற்றுக்கொண்டிருக்கார்கள். எவ்வளவுதான் வைத்தியர்கள் ஆலோசனை வழங்கினாலும் அதை அவர்களுடைய கூட அடுத்து வருகின்ற ரிலேட்டிவ்ஸு கூட கூறினால் கூட சாதாரணமாக என்னென்ன பிரச்சனைகள் வரும், நீங்கள் எவ்வாறு கட்ராக்ட் செய்து ஆப்ரேஷன் பண்ணி நடந்து கொண்டு கூறினால் கூட அந்த பழைய அவர்களுடன் வீடு சென்ற போது சில அவர்களுக்கு அட்வைஸ் பண்ண சில டாக்டர்ஸ்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நீங்கள் இப்படி செய்யக்கூடாது, அந்த குசினி பக்கம் போகக்கூடாது, நீங்கள் பாரமானவர்களை தூக்கக்கூடாது, அதே நேரம் அந்த ஒரு சைடில் இருந்து அந்த திண்மமானவர்கள் இவ்வாறெல்லாம் கூறி தண்ணீர் படுத்தக்கூடாது அப்படின்ற பல்வேறு அட்வைஸ்களை கூறுவார்கள். வைத்தியர்கள் வழங்கின ஆரோக்கியத்துக்கு எதிர்மாறான இதிலிருந்து இவர்களும் பயந்து சில வயதானவர்கள் இருக்கிறார். கற்றை சர்ஜன் பின்னர் முகத்தை கழுகாதவர்கள், அந்த கண்ணை கழுவாமல் 6-7 மாதங்கள் இருந்தவர்கள் கூட இருக்கிறார்கள். இது மிகவும் தவறானது. அவ்வாறு இல்லை. ஓரிரு கிழமைகள், அதாவது ஒரு கிழமைக்குத்தான், அதுவும் முற்றாக தண்ணீர் படுத்துவதென்றில்லை. அந்த பகுதியை ஒரு டிஷ்யூ ஏதாவது கையில் சுத்தமாக இதனால் துடைத்து கொள்ளலாம். ஒரு கிழமையின் பின்னர் நீங்கள் சாதாரணமாக எந்த பிரச்சனைகளும் எந்த இதுகளும் எவரும் இல்லாவிட்டால் நீங்கள் சாதாரணமாக குளிப்பது போன்று குளிக்கலாம். சாதாரணமாக நீங்கள் தலையில் ஷாம்பு போடுவென்றால் ஷாம்பு போடலாம். அதை எண்ணெய் தேய்ப்பதனால் எண்ணெய் தேய்க்கலாம். இவ்வாறு சகல விஷயங்களும் செய்யலாம். அதே நேரம் இந்த சில மருந்துகள் விழுவதாக இருந்தால் அந்த மருந்துகள் விட்டதன் பின்னர் சில எஞ்சி இருக்கிறது வடிந்து அதை துடைத்து விடலாம். ஆகவே இந்த மிக நீண்ட நாட்களுக்கு இந்த குளிக்காமலோ தண்ணீர் படுத்தாமலோ பாவிப்பது மிகவும் தவறு. சிலர் செய்வார்கள், அந்த கிச்சன் பக்கமே போக மாட்டார்கள், புகை செல்லும் என்று. அந்த அவ்வாறெல்லாம் இல்லை. ஒரு கிழமைகளின் பின்னர் நீங்கள் சாதாரண வேலை செய்யலாம். நீங்கள் உங்கள் ஒரு கட்ராக்ட் சைஸ் இந்த ஒரு கிழமையின் பின்னர் கண் வைத்தியர் நிபுணர் உங்களை பார்ப்பார். அதை பார்த்ததன் பின்னர் உங்களுக்கான மருந்து சொட்டு மருந்துகளை குறைத்து கொண்டு வருவார். அதேபடி நீங்கள் அந்த அளவை குறைத்து கொண்டு ஒழுங்காக அந்த மருந்துகளை விட்டு இறுதியில் முற்றாக நிப்பாட்டப்படும். அதுக்கப்புறம் விட வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் அவர்களுக்கு சில ஏனைய நோய்கள் இருக்கலாம், டயபெட்டிக் இருக்கலாம், அல்லது நேரம் உயர் குருதியாமுக்கு, இவற்றுக்கான மருந்துகளை ஒழுங்காக எடுத்து வர வேண்டும். சில நேரங்களில் சில இரத்தத்தை தனியாகக்கூடிய இந்த ஆஸ்பிரின் வெவ்வேறு மருந்துகளை நிப்பாட்டி இருக்கலாம் அந்த ஆப்ரேஷன் செய்கின்ற சந்தர்ப்பங்களில். அப்போ ஆப்ரேஷன் செய்து முடிந்ததன் பின்னர் ஒரு கிழமை என்பது அதை ஏனைய மருந்துகளை ஆரம்பிக்க வேண்டும். சில நேரங்களில் சில குளுக்கோமா மருந்துகளை கூட நிப்பாட்டி வைத்திருப்பார்கள், அதையும் திருப்பி ஆரம்பிக்க வேண்டும். ஆகவே இப்போ சாதாரண நிலைக்கு மாறலாம் ஆப்ரேட் பண்ணினதன் பிறகு. இதை அடுத்து தன்னை மிகவும் பாவிக்காமலோ மருந்துகளோ அதாவது கழுவாமலோ இருப்பது மிகவும் தவறு. அதனால் என்ன செய்யும் என்றால் ஏனைய பிரச்சனைகள் ஏற்படும். கண்ணில் தூசுகள் படிந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அது வேறு விளைவுகளை ஏற்படுத்தும். ஆகவே சில நேரங்களில் ஒவ்வொரு கேட்ராக்ட் சர்ஜரியின் பின்னர் உங்களுக்காக தகவல்கள் வழங்கப்படும். அதன் மூலம் நீங்கள் அந்த நடவடிக்கைகளை பெறும். சில நேரங்கள் அந்த செய்த கண்ணில் பட்புடுங்குவதா என்ற ஒரு பிரச்சனை ஏற்படுத்துவாங்க. அவ்வாறெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் அந்த பகுதிகளில் சாப்பிட மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் சில அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வில்லை வெளியே இருக்கிறது என்று. அவ்வாறான பல்வேறு சந்தேகங்கள் இருக்கிறார்கள். உண்மையில் மிக இலகுவான முறைகள், மிக சிறந்த முறையில் தான் இந்த கட்ராக்ட் சர்ஜரி செய்யப்படுகின்றது. இதை நீங்கள் பெருசாக அலட்டிக்கொள்ளவில்லை. உரிய நடவடிக்கைகளை அந்த ஒரு வாரங்களின் பின்னர் நீங்கள் எவ்வாறு ஆரம்பத்தில் இந்த வாழ்க்கையை கொண்டு விட்டு அதே மாதிரி நீங்கள் வாழ்க்கையை கொண்டு கூடியதாக இருக்கும் இந்த சத்திர சிகிச்சையின் பின்னர். பொதுவாக டாக்டர் இன்னும் சில நபர்களை வந்து நாங்கள் பார்த்துருக்கிறோம். அவர்கள் வந்து வெயிலுக்கு சென்றாலும் சரி அல்லது வந்து ஒரு சில பொருட்களை வந்து பார்ப்பதாக இருந்தாலும் சரி கண்களை வந்து ரொம்பவே சுருக்கித்தான் வந்து பார்ப்பார்கள். இது வந்து ஒரு இயற்கையான விடயம் தானா அல்லது இதுவும் கூட எதுவும் ஒரு நோய்க்கான அறிகுறியாக இருக்கும்? சில நேரங்களில் சிலருக்கு அந்த ஃபோட்டோஃபோபியான்னு சொல்வார்கள். அதாவது கூடுதலான அளவு பிரகாசமான ஒளியை பார்ப்பது அவர்களுக்கு கடினமாக இருக்கும். அது ஏன்னு சொன்னால் சிலருக்கு கெட் ஐஸ் இருக்கும். அதாவது அந்த இருக்கிற அவருக்கு அந்த பிரிமெண்ட், அதாவது அந்த பிக்மெண்ட் குறைவாக இருக்கும்.
இருக்கும். அவ்வாறானவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சிலர் இயற்கையாகவே ஸ்குயிண்டிங் அப்படி கூசி கொண்டு பார்ப்பார். கூசி கொண்டு பார்ப்பது என்னென்னு சொன்னால் அந்த டனல் விஷன் என்று சொல்கிறது, அதாவது அவர்கள் பார்வை குறைபாடுடையவர்களாக கூட இருக்கலாம். ஆகவே கண்ணை சுருக்கி கொண்டு பார்த்து தெளிவாக்கி கொள்வார்கள். உண்மையில் அது ஒரு பார்வை குறைவான அறிவு இருக்கலாம். சில நேரங்களில் வெயிலில் வேலை செய்கின்ற பொழுது உண்மையில் அவர்களுக்கு கடினமாக இருக்கும். அவ்வாறு சில நேரங்களில் சிலருக்கு பிரகாசமான ஒளியை பார்ப்பதை மிகவும் கடினமாக இருக்கும். அவ்வாறானவர்கள் வாகனங்களில் செல்கின்றது கூட அல்லது விளையாடுகின்றது, சில நேரங்களில் விளையாட்டு வீரர்கள் கூட நீண்ட நேரம் வெயில் இருக்க வேண்டும். அதன் காரணமாக பல்வேறு அவ்வாறானவர்கள் சன்ஷேட், அதாவது ஒரு சன்கிளாஸோ அல்லது அதுக்கான கண்ணாடிகளை பாவிப்பதில் தவறில்லை. ஆனால் ஒரு சிறுவன் சுருக்கி கொண்டு பார்க்கறது, அப்பாறு அந்த கூசுரமாக பார்க்கின்ற போது அது ஒரு பார்வை குறைபாட்டுக்கான ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம். இன்றைய நமது ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றித்தான் கலந்துரையாடி கொண்டிருந்தோம். கண்களில் ஏற்படக்கூடிய பல்வேறுபட்ட நோய் நொடிகளும் அதிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளையும் பற்றி கருத்திருந்தோம். இந்த மாதிரியான நிறைய பொதுவான விடயங்களை பற்றி இன்று நாம் நமது ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் கலந்துரையாடி இருந்தோம். இந்த மாதிரியான நிறைய விடயங்களை நமக்காக இன்று வழங்கியிருந்தார் கல்முனை அஷ்ரஃப் ஞாபகார்த்த வைத்தியசாலையின் கண் வைத்தியரான டாக்டர் MM அல் அமீன் ரிஷாத் அவர்கள். டாக்டர் இன்று நமது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த கண் நோய் சம்பந்தப்பட்ட நிறைய விடயங்களை நம் அனைவருக்குமே புரியக்கூடிய விதத்தில் சொல்லி தந்தமைக்காக நமது மனப்பூர்வமான நன்றிகள். இன்று நமது ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துரையாடிய இந்த ஒவ்வொரு விடயங்களும் நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள விடயமாகவும் விழிப்புணர்வாகவும் அமையும் என்று நம்புகிறோம். இதே போல இன்னும் ஒரு முக்கியமான கலந்துரையாடலோடு அடுத்த ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலும் உங்கள் அனைவரையும் சந்திக்க ஆவலோடு காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.